கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு 20வது நாளாக சத்திரத்தில் இடமில்லை என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மரியாள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு அரண்மனையில் பிறக்க வேண்டியவர் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள பிதாவின் ஒரே பேரான குமாரன் மாட்டுத் தொழுவத்தில் ஏழையோடு ஏழையாய் கொட்டும் பனியில் நடுநிசியில் கந்தி துணியில் சுற்றப்பட்டு வைக்கோல் மேல் கிடத்தி இருந்தார்கள். நமக்காக தான், நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளதான் யோசேப்பு என்ற தச்சனுடைய வீட்டில் வந்து பிறந்தார். நம்மை பாவத்திலிருந்து மீட்க, நம்மை சாபத்திலிருந்து மீட்க, நமக்கு வியாதியிலிருந்து சுகம் தர, நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் தரித்திரரானார். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் தம்மைத்தான் தாழ்த்தினார். ஏழை கோலம் எடுத்தார். தேவ பிள்ளைகளே, நாம் நமக்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று வாழ்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்வோம். உணவு இல்லாதவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து மகிழ்வோம். உடை இல்லாதவர்களுக்கு உடையளித்து மகிழ்வோம். நமக்காக இயேசு ஏழை கோலம் எடுத்ததும் அல்லாமல் தம் உயிரையே நமக்காக கொடுத்தார். அவ்வளவு அன்பை நம்மேல் வைத்ததினால் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாமும் அந்த அன்பை பிறருடன் ஷேர் செய்வோம். கிறிஸ்மஸை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய அன்பை போல பிறரிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. நாங்களும் ஏழைகளை நேசிக்கவும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் மகிழ்ச்சியோடு எல்லாரோடு சேர்ந்து கர்த்தாவே அதை நாங்கள் செலிப்ரேட் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.